ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஆடி முதல் நாளுங்க. இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் வந்து புளியோதரை சேர்த்தியாச்சுங்க. புளி வந்து தேவையான அளவுக்கு ஊற வச்சுருக்கேங்க. ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரிங்க. 100 கிராம் அளவுக்குங்க. பொடிக்கு வந்து தேவையான பொருள் எடுத்து வச்சுக்கலாங்க. வரமிளகாய் 5, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, ஜீரகம், வெந்தயங்க, மல்லிங்க. இதில் வந்து எள்ளு மட்டும் மிஸ் ஆகுதுங்க. எள்ளு மட்டும் மிஸ் ஆகும். எள்ளு இல்லாமல் தனியாக வறுத்து எடுத்துக்கலாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது இருந்தால் அந்த பொருளை வந்து கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து வடை சட்டி காஞ்சிடுச்சுங்க. பொருளை வந்து கொட்டி வறுத்து எடுத்துக்கலாங்க. லைட்டாக சூடாயிடுச்சான்னு பார்க்குறேங்க. லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா மிளகாய் கொட்டி வறுத்துக்கலாங்க. இப்போ நான் இன்றைக்கி தேவையான அளவுக்கு மட்டும்தான் வறுத்து எடுத்துக்கிறேங்க. பாப்பா வந்து ஸ்கூல்லேருந்து காம்படிஷன் கூட்டிகிட்டு போகிறாங்கங்க. ஃபுட்பால் காம்படிஷனுக்குங்க. ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்கூல்லே கொண்டு வந்து விட்டுருவாங்கங்க. மொத்தம் 11 பேர் போகிறாங்கங்க. பாப்பா 2 பேர், பாப்பா கிளாஸ்லேருந்து 2 பேருங்க. அவங்க கிளாஸ்லேருந்து மொத்தம் 11 பேர் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு காம்படிஷன் முடிஞ்சோடனே ஸ்கூல்லே கொண்டு வந்து விட்டுருவாங்கங்க. காம்படிஷன் முடிஞ்சோடனே ஸ்கூலில் விட்டதுக்கப்புறமா பேரண்ட்ஸ் இல்லாமல் அலோவ் பண்ண மாட்டாங்க வீட்டுக்கு போகிறதுக்குங்க. எப்படியும் 6 மணி 7 மணி ஆயிடுச்சுன்னா பேரண்ட்ஸ் இல்லாமல் அலோவ் பண்ணவே மாட்டாங்க. பெரியப்பா வந்து +1 படிக்கிறாங்க. சின்னப்பா வந்து 9th படிக்கிறாங்க. பெரியப்பா பேர் வந்து ஹாசினிங்க. சின்னப்பா நேத்ராவதிங்க. பாருங்கள், எடுத்து வச்சாச்சு. அதில் கொஞ்சம் மிளகு போட்டுக்கலாங்க. தனியாக பொடி பண்ணி வச்சிட்டேங்க. இப்போ வந்து தாளிப்புக்கு வந்து வரமிளகாய், கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, கடுகு, உளுத்தம்பருப்புங்க. புளித்தண்ணி வந்து தனியாக கரைச்சி வச்சுருக்கேங்க. எல்லாம் தனியாக கரைச்சி வச்சுருக்கேன். செல்லை வந்து வீடியோ எடுத்துகிட்டே இருக்கிறதுனாலங்க ஒரு கையில் செல் இருக்குங்க, ஒரு கையில் கரண்டி வச்சு தாளிச்சிட்ருக்கேங்க. கடலில் ஊற்றிக்கலாங்க. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறமா கடலப்பருப்பு போட்டுக்கலாங்க. எப்போதும் செய்கிற மாதிரி தாங்க. அதுலேயே கருவேப்பிலை, வரமிளகாய் போட்டுக்கலாங்க. பாப்பா வந்து பெரியப்பா வந்து +1 படிக்கிறாங்க, ஹாசினிங்க. சின்ன பாப்பா பேர் வந்து நேத்ராவதிங்க, 9th படிக்கிறான். பெரிய பொண்ணு வந்து 7th படிக்கிற வரைக்கும் ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படித்தாங்க. சின்ன பொண்ணு வந்து 5th வரைக்கும் ப்ரைவேட் ஸ்கூலில் தாங்க. இப்போ நாங்கள் 2 பேர்த்தையுமே கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்திட்டோங்க. கொஞ்சம் பெட்டர்னு அங்கே சேர்த்திட்டோங்க. இப்போ வரமிளகாய் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா புளி தண்ணி ஊற்றிக்கலாங்க. புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், கல் போட்டு சாறு கொதிக்கிட்டோங்க. இப்போ புளிசாறு ரெடி ஆனதுக்கப்புறமா கொதிச்சுட்ருக்கோம். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கணக்காக கரைச்சி வச்சுருக்கேங்க. ரொம்ப தண்ணியாக போனாலும் கொதிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுங்க. ரொம்ப கெட்டியாக போய் கரைச்சிட்டோம்னாலும் கொஞ்சம் கொதிக்க வளவளப்பு தன்மை வந்துடுங்க. இப்போ என்னோடய பேர் வந்து முத்துலட்சுமிங்க. என்னோடய ஹஸ்பண்ட் பேர் வந்து சின்னச்சாமிங்க. இப்போ நேற்று நான் வீடியோவில் காமிச்சு பார்த்தீங்களா அந்த தறி ஓட்டுறது, அதுதான் வீட்டில் போட்டிருக்கோம். பாப்பா வந்து 7 மணிக்கு ஸ்கூல் போகிறதுனால கொஞ்சம் நேரமாக செஞ்சிட்ருக்கேங்க. இவங்க எங்கேயாவது இந்த மாதிரி காம்படிஷன் போகிறப்ப அவங்களுக்கு ஃபேவரட் டிஷ் வந்து இந்த புளியோதரையும் அப்பளம் தாங்க. நல்லா கொதிச்சிட்ருக்கட்டுங்க. இப்போ வந்து சாப்பாட்டுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி கலரிடுவாங்க. வேர்க்கடலை வந்து தனியாக வறுத்தெடுத்து கொட்டி சாப்பாட்டோட கலரி வச்சுருவாங்க. இது கொதிச்சிட்ருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போய் தனியாக அப்பளத்தை எடுத்து பொடிச்சு வச்சுட்டோங்க. நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பெரிய வடை சட்டி வைக்கும்போது நம்ம வந்து கொதிக்க வெளியே தெளிக்காதுங்க. அப்பளம் தனியாக பொடிச்சு வச்சுட்டேன். பொடியும் தனியாக மிச்சமானது பாருங்கள், கொஞ்சம் அது தனியாக எடுத்து வச்சுட்டேங்க. அடுத்த வாட்டி ஏதாவது புளியோதரை செய்யும்போது சாறை மட்டும் காய்ச்சிக்கலாங்க. பாப்பா 2 பேருமே ஸ்கூல் போயிட்டாங்கங்க. காலைல டிஃபனுக்கு வந்து கொஞ்சம் அடமாவு இருந்ததுங்க. தோசை ஊற்றி கொடுத்துட்டாங்க. அடை தோசை ஊற்றி கொடுத்துட்டு சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. 7 மணிக்கே ஸ்கூலில் அங்கே இருக்கணுங்க. பாருங்கள், புளியோதரை வந்து மிச்சமான புளியோதரையை வந்து தனியாக ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுட்டேங்க. எனக்கும் கொஞ்சம் பிடிக்குங்க, ஃபேவரேட்டுங்க. பாப்பா 2 பேருமே ஸ்கூலில் வந்து 7 மணிக்கு அங்கே இருக்கணுன்ட்டு சின்னப்பா வந்து 7 மணிக்கெலாம் ஸ்கூல்லேருந்து கிளம்பிடுவாங்க. பெரியப்பாவும் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கிறதுனால எப்பொழுதுமே 8 மணிக்கு போவாங்க. 2 பேர்த்தையுமே சரி நானும் போய்க்கிறேம்மான்னு அங்கே போயிட்டாங்க. 2 பேருமே ஸ்கூல்லேருந்து பேரண்ட்ஸு காம்படிஷன் முடிஞ்சோடனே பேரண்ட்ஸ் இல்லாமல் அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து மதிய சாப்பாட்டுக்கு வந்து கையோட பாப்பா தாட்டி விட்டு செஞ்சிட்ருக்கேங்க. பீக்கங்காய் வந்து பீக்கங்காய் கூட்டுங்க, வெண்டைக்காய் வறுவலுங்க. குக்கர்லேயே வந்து பருப்பு போட்டு பாசிப்பருப்பு கடலப்பருப்பும் போட்டு வேக வச்சுட்டேங்க. இது வந்து
வெண்டைக்காவுங்க. வெண்டைக்காய் வந்து பாதி எண்ணெயில் வணங்கினதுக்கப்புறமா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு வணக்கிக்கலாங்க. இது வந்து கொஞ்சம் லாங் வீடியோலாம் காமிக்கல, ஷார்ட்டாகவே எடுத்துட்டேங்க. கடலப்பருப்பும் பாசிப்பருப்பு குக்கரில் வேக வச்சுட்டேங்க. வெந்ததுக்கப்புறமா தனியாக பீக்கங்காய் போட்டு வேக வச்சுட்ருக்கேங்க. உப்பு போட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கலாங்க. கொஞ்சம் வெண்டைக்காய் வந்து எண்ணெய் நல்லா கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் வெண்டைக்காய் பாதி வணங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு வணக்கினா தான் கொஞ்சம் வளவளப்பு தன்மை இருக்காதுங்க. பாருங்கள், அதே தனியாக வடை சட்டியில் வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, ஜீரகம் போட்டு பீக்கங்காய் போட்டு தாளித்து கொட்டிட்டேங்க. வெண்டைக்காலையும் கொஞ்சம் தேங்காய் திருவி கொட்டிட்டேன். பீக்கங்காய் கொட்டிலையும் தேங்காய் திருவி கொட்டியிருக்கேங்க. கொஞ்சம் டங் ஸ்லிப் ஆகுதுங்க. தனியாக தாங்க வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேங்க. இப்போ என்னோடய பேர் வந்து முத்துலக்ஷ்மிங்க. ஹஸ்பண்ட் வந்து சின்னசாமிங்க. எப்படி சொல்லிட்டேனான்னு தெரியலிங்க. பாருங்கள், நான் தறி ஓட்டிகிட்ருக்கோங்கள, அதுக்கு வந்து நூல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கங்க. இந்த பாக்ஸ்க்குள்ளே இந்த மாதிரி தான் கோன் இருக்குங்க. இந்த கோன்லாம் தனியாக எடுத்து வச்சிங்க, தாள் சுற்றி இந்த எம்டி குச்சியாட்டம் காமிச்சு பார்த்தீங்களா, தனியாக தாள் சுற்றிங்க, அப்புறம் தறியில் போட்டு விடணுங்க. அந்த பாக்ஸை உடச்சி இப்படி எடுத்து வச்சுருவாங்க. மறுபடியும் கொஞ்சம் பாக்ஸ் சேர்ந்தோடனே இந்த அட்டைக்காரங்களாம் வருவாங்க, அவங்கள்ட்ட எடைக்கு போட்டுருவாங்க. இப்போ வந்து சாப்பாட்டு வேலைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் கையோட பாத்திரம்லாம் தனியாக வெளியே விளக்கிட்டேங்க. பாத்திரம்லாம் காஞ்சிருச்சுங்க. எல்லாம் எடுத்து மாட்டி வச்சிட்ருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து கையோடையே இந்த சமையல் வேலைலாம் முடிஞ்சால் நான் எப்பொழுதுமே அடுப்பை க்ளீன் பண்ணி விட்ருவேன். ஏன்னா ஃபஸ்ட் அப்போ தான் நமக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். எல்லா அதுக்கப்புறமா இடையில வந்து நம்ம டீ காஃபி வைக்கிறதுக்கு மட்டும்தான் வருவோம். அதுக்கப்புறமா நைட் டிஃபன் செய்கிறதுக்கு வருவோங்க. அப்புறம் இடையில வந்து இந்த பஜ்ஜி கிஜ்ஜி ஏதாவது சுட்டோம்னா அந்த மாதிரி வருவோம். ஏதாவது வாரத்தில் ஒரு நாள் தான் பஜ்ஜி இந்த மாதிரி ஏதாவது செய்வோங்க. இப்போ வந்து இந்த ட்ரே இருக்குது பார்த்தீங்களா, அந்த சில்வர் ட்ரே, இது வந்து மங்களன் மங்கள் வாங்கினோங்க, திருச்சி மங்களன் மங்களில். 4 வருஷம் ஆச்சுங்க. இதில் வந்து இந்த பலகாரம்லாம், இந்த பஜ்ஜி சுடுறது, பூரி சுடுறது, அந்த மாதிரி எண்ணெயெலாம் அந்த ஜாடியில் ஊற்றி வச்சுக்குவாங்க. இது வந்து சின்னதுங்க. இந்த பெரிய ஜாடி, சின்ன ஜாடி, இந்த ட்ரேவும் மங்களன் மங்கள் திருச்சியில் தான் வாங்கினோங்க. இப்போ நல்லெண்ணெய் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க. அது நல்லெண்ணெய், இது நெய்யுங்க. இப்போ இந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அதுக்குள்ளே போட வேணான்ட்டாங்க அந்த கேஸ் மாட்டுறவங்க. ஒரு எமர்ஜென்சியாக இருந்தால் நம்ம அதிலேருந்து கழட்டிகிட்டு இருக்க முடியாதுங்க அப்படின்ட்டுங்க. அதனால் தனியாக அப்படியே அந்த ஓட்டை விட்டுட்டு தனியாக ஹோல்ஸ் மாட்டியிருக்காங்க. இந்த ட்ரம்மோடையே இருக்குதுங்க. கொஞ்சம் டங்க்ஸ். இது வந்து சக்கரைங்க. சர்க்கரை வந்து கொஞ்சம் பெரிய பாக்ஸ் இருக்காங்க, கீழே தாங்க வச்சுருக்கேன். இது வந்து காஃபி தூள், டீ தூளுங்க. அது வந்து சுக்குமல்லி பொடிங்க. கொஞ்சம் பால் அந்த நேரத்தில் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் சுக்குமல்லி காப்பி வச்சுக்கலாங்க. லைட் ஃபிங் வச்சுருக்கேன். இந்த தனியாக இந்த பால் தனியாக எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள். இந்த வேலைலாம் முடிச்சுட்டு போனால் தாங்க எனக்கு பட்டக்குள்ளேயோ போனால் கொஞ்சம் வேலை செய்கிறதுக்கு திருப்தியாக இருக்கும். நம்ம வீடு சின்னதோ பெருசோங்க, அதை வந்து அழகாக மெயின்டைன் பண்ணிக்கணுங்க என்னையை பொறுத்த வரைக்கும். இந்த சிமெண்ட் கேப் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த செல்ஃப்க்கு அந்த செல்ஃப்க்கு ஜாயிண்ட்டுங்க. அவ்வளோதாங்க.